ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. கடலில் வெகு தொலைவில் ஒரு பெரு மரக்கலமும் ஒரு சிறு படகும் வருவதை பூங்குழலியும் அருள்மொழிவர்மரும் கண்டார்கள். தாம் அங்கிருப்பது தெரியாமல் ஒருவேளை படகு கடற்கரையோடு போய்விடலாம் என்று இளவரசர் அஞ்சினார். ஆகையால் உடனே புதைந்து கிடந்த கப்பலிலிருந்து கீழிறங்கி நதிக்கரையோரமாக கடற்கரையை நோக்கிச் சென்றார். பூங்குழலி அவரை தொடர்ந்து சென்றாள். யானையும் அவர்களை பின்தொடர்ந்து அசைந்தாடி கொண்டு சென்றது. கடற்கரையில் போய் நின்றார்கள். மரக்கலம் அவர்களை விட்டு தூர தூர போய்க் கொண்டிருந்தது. படகு அவர்களை நெருங்கி நெருங்கி வந்து கொண்டிருந்தது. முதலில் பின்னால் ஒதுங்கி நின்ற பூங்குழலி ஆர்வங்காரணமாக சிறிது நேரத்துக்குள் முன்னால் வந்து விட்டாள். இளவரசருடைய மனக்கவலைகளுக்கிடையே பூங்குழலியின் ஆர்வம் அவருக்கு களிப்பை ஊட்டியது. அவர் முகத்தில் குறுநகை ததும்பியது. அவர் மனக்கவலை கொள்ள காரணங்களும் நிறைய இருந்தன. தூரத்திலே போய்க் கொண்டிருந்த கப்பலில் தாமும் போயிருக்க வேண்டும் என்றும் அது தன்னை விட்டு தூர தூர போய்க் கொண்டிருப்பதாகவும் அவருக்கு தோன்றியது. அது மட்டுமன்று, கிட்ட நெருங்கி வந்து கொண்டிருந்த படகிலே ஒரு ஆள் குறைவாயிருந்ததாக காணப்பட்டது. இருக்க வேண்டிய ஒருவர் அதில் இல்லை. ஆம், அதோ சேனாதிபதி இருக்கிறார், திருமலையப்பர் இருக்கிறார், உடன் வந்த வீரர்கள் இருக்கிறார்கள், படகோட்டிகள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த வாணர்குலத்து வாலிபனை மட்டும் காணோமே. வல்லத்தரையனங்கே? அந்த உற்சாக புருஷன், அசகாய சூரன், அஞ்சானஞ்சம் படைத்த தீரன், இளைய பிராட்டி அனுப்பி வைத்த அந்தரங்க தூதனெங்கே? 2 நாள்தான் பழகியிருந்த போதிலும் இளவரசருக்கு நெடுநாள் பழக்கப்பட்ட நண்பன் போல அவன் ஆகியிருந்தான். அவனுடைய குணாதிசயங்கள் அவ்வளவாக இளவரசருடைய மனதை கவர்ந்திருந்தன. அவனை படகில் காணாததும் அரிதில் கிடைத்த பாக்கியத்தை இழந்தது போல இளவரசருக்கு வேதனை உண்டாயிற்று. படகு இன்னும் நெருங்கி கரையோரம் வந்ததும் சேனாதிபதி முதலியவர்கள் தாவி கரையில் குதித்தார்கள். சேனாதிபதி பூதி விக்ரமகேசரி ஓடிவந்து இளவரசரை கட்டி கொண்டார். ஐயா, நல்ல காரியம் செய்தீர்கள். எங்களை இப்படி கதிகலங்க அடிக்கலாமா? யானையின் மதம் எப்படி அடங்கிற்று? இந்த பொல்லாத யானை இப்போது எவ்வளவு சாதுவாக நின்று கொண்டிருக்கிறது. இளவரசே, எப்போது இங்கே வந்து சேர்ந்தீர்கள்? பழுவேட்டரையர்களின் கப்பல்களை பார்த்தீர்களா? அவை எங்கே என்று கொடும்பாளூர் பெரிய வேளார் கேள்வி மாறி பொழிந்தார். சேனாதிபதி, எங்கள் கதையை பின்னால் சொல்கிறேன். வந்தியத்தேவர் எங்கே? சொல்லுங்கள் என்றார். அந்த துடுக்குக்கார பிள்ளை அதோ போகிற கப்பலில் போகிறான் என்று சேனாதிபதி தூரத்தில் போய்க் கொண்டிருந்த கப்பலை காட்டினார். ஏன் ஏன் அது யாருடைய கப்பல்? அதில் ஏன் வந்தியத்தேவர் போகிறார்? இளவரசர் கேட்டார். ஐயா, எனக்கு புத்தி ஒரே கலக்கமாயிருக்கிறது. இந்த வைஷ்ணவனை கேளுங்கள். இவனுக்கு உங்கள் சமாச்சாரத்துடன் அந்த வாலிபனின் சுபாவமும் தெரிந்திருக்கிறது என்றார். இளவரசர் ஆழ்வார்க்கடியானை பார்த்து, திருமலை, வந்தியத்தேவர் ஏன் அந்த கப்பலில் போகிறார்? தெரிந்தால் சீக்கிரம் சொல்லுங்கள் என்றார். இளவரசரும் பூங்குழலியும் யானை மீது ஏறிச் சென்ற பிறகு பின்தங்கியவர்களுக்கு என்ன நேர்ந்தது என்பதை நாமும் நேயர்களுக்குச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். யானைக்கு மதம் பிடித்து விட்டது என்று சேனாதிபதி கூச்சலிட்டதை கேட்டு மற்றவர்களும் அப்படியே முதலில் நம்பினார்கள். யானையை பின்தொடர்ந்து குதிரைகளை வேகமாக விட்டு கொண்டு போக பார்த்தார்கள். ஆனால் அது இயலுகிற காரியமாயில்லை. யானை இரவுத்துறையை அடைந்ததும் அவர்களுடைய பிரயாணம் தடைப்பட்டு விட்டது. வழக்கம்போல் எல்லோருக்கும் முதலில் சென்ற வந்தியத்தேவனுடைய குதிரை அந்த கடல் துறையில் இறங்கி பாய்ந்து சேற்றில் அகப்பட்டு கொண்டது. மிக்க சிரமப்பட்டு அதை வெளியேற்றினார்கள். ஆனாலும் குதிரை இனி பிரயாணத்துக்கு தகுதியில்லை என்று ஏற்பட்டது. சேனாதிபதி பூதி விக்ரமகேசரி இன்னது செய்வதென்று தெரியாத ஒரு நிலையிலே தலையிலே அடித்து கொண்டார். என் வாழ்க்கையில் இம்மாதிரி தவறு செய்ததில்லை. எல்லாரும் சும்மா நிற்கிறீர்களே, என்ன செய்யலாம்? இளவரசரை எப்படி காப்பாற்றலாம்? யாருக்காவது யோசனை தோன்றினால் சொல்லுங்கள் என்றார். அப்போது ஆழ்வார்க்கடியான் முன்வந்து, சேனாதிபதி, எனக்கு ஒன்று தோன்றுகிறது, சொல்லட்டுமே என்றான்.
சொல்வதற்கு நல்ல வேளை பார்த்து கொண்டிருக்கிறாயா? சீக்கிரம் சொல் என்றார் சேனாதிபதி. இளவரசர் சென்ற யானைக்கு உண்மையில் மதம் பிடிக்கவில்லை. என்ன உளறுகிறாய்? பின்ன யாருக்கு மதம் பிடித்தது? உனக்கா? ஒருவருக்கும் மதம் பிடிக்கவில்லை. தாங்கள் வேண்டுமென்று பிரயாணத்தை தாமதப்படுத்துகிறீர்கள் என்ற சந்தேகம் இளவரசருக்கு உண்டாகிவிட்டது. அதனால் நம்மை விட்டு பிரிந்து போவதற்காக யானையை அப்படி தூண்டிவிட்டு வேகமாக போய்விட்டார். யானையை பழுக்கும் வித்தையின் சகல ரகசியங்களையும் அறிந்தவர் இளவரசர் என்பதுதான் நம் எல்லோருக்கும் தெரியுமே. இது உண்மையா இருக்கும் என்று சேனாதிபதிக்கும் பட்டது. அவர் உள்ளம் நிம்மதி அடைந்தது. சரி, அப்படியே இருக்கட்டும். ஆனால் நாம் தொண்டை மாநாட்டின் முகத்வாரத்துக்கு போய் சேர வேண்டுமல்லவா? அங்கே நடப்பது என்ன என்றாவது தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? போக வேண்டியதுதான். கடற்கரையின் ஓரமாகச் சென்று எங்கேயாவது படகு கிடைத்தால் அதில் ஏறிக்கொண்டுதான் கடந்தாக வேண்டும். அல்லது பார்த்திபேந்திர பல்லவரின் கப்பல் வரும் வரையில் காத்திருக்கலாம். வைஷ்ணவரே, நீர் பொல்லாதவர். இளவரசரிடம் இப்படி ஏதாவது சொல்லிவிட்டீர் போலிருக்கிறது. சேனாதிபதி, இந்த பிரயாணம் கிளம்பியதிலிருந்து நான் இளவரசருடன் பேசவே இல்லை. இதன் பிறகு அவர்கள் அந்த கடற்கடியின் ஓரமாக கிழக்கு நோக்கிச் சென்றார்கள். நேயர்கள் இலங்கை தீவின் வடபகுதியின் இயல்பு எத்தகையது என ஒருவாறு அறிந்திருக்கலாம். இலங்கையின் வடக்கு முனை பகுதிக்கு அந்நாளில் நாகத்வீபம் என்ற பெயர் வழங்கியது. அந்த பகுதியையும் இலங்கையின் மற்ற பெரும் பகுதியையும் இருபுறத்திலிருந்தும் கடல் உட்புகுந்து பிரித்தது. ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்குச் செல்லும்படியாக கடற்கழி மிக குறுகியிருந்த இடத்துக்கு யானை இரவுத்துறை என்று பெயர். சில சமயம் இந்த துறையில் தண்ணீர் குறைவாயிருக்கும். அப்போது சுலபமாக இறங்கி கடந்து செல்லலாம். மற்ற சமயங்களில் அதை கடப்பது எளிதன்று. படகுகளிலேதான் கடக்க வேண்டும். யானை மந்தைகள் இந்த இடத்தில் கடலில் இறங்கி கடந்து செல்வது வழக்கமானபடியால் யானை இரவு என்ற பெயர் வந்தது. முற்காலத்தில் இந்த இடத்தில் யானைகளை கப்பலில் ஏற்றி வெளிநாடுகளுக்கு அனுப்பியதாகவும் சொல்லப்படுகிறது. அந்த சமயத்தில் இலங்கை கடற்கரையோரமாக இருந்த படகுகள் எல்லாம் பெரும்பாலும் மாதோட்டத்துக்கும் திரிகோணமலைக்கும் சென்றிருந்தன. என்றாலும் தப்பித்தவறி எங்கேயாவது ஒன்றிரண்டு படகுகள் இருக்கலாம் என்று எண்ணி சேனாதிபதி முதலியவர்கள் பார்த்து கொண்டே சென்றார்கள். கடைசியாக மீன்பிடிக்கும் வலைஞனுடைய சிறிய படகு ஒன்று சிக்கியது. அதில் படகோட்டி ஒருவனே இருந்தான். கேட்கிறவர் சோழ நாட்டு சேனாதிபதி என்று தெரிந்து கொண்டு சம்மதித்தான். படகில் ஏறி கடல் கால்வாயை கடந்தார்கள். ஆனால் பிறகு எப்படி தொண்டை மாநாட்டின் முகத்வாரத்தை அடைவது? காட்டு வழியில் நடந்து போய் சேர்வது சுலபமன்று, அதிக நேரமும் ஆகும். ஆகையால் அதே படகை உபயோகித்து கீழே கடற்கரையோரமாகவே சென்று தொண்டை மாநாட்டின் சங்கமத்தை அடைவதென்று தீர்மானித்தார்கள். நள்ளிரவு வரையில் படகுக்காரன் கடலோரமாக படகு விட்டு கொண்டு சென்றான். அதற்கு பிறகு அவன் களைத்து விட்டான். மற்றவர்கள் உதவி செய்வதாகச் சொல்லியும் பயனில்லை. இனி அடிக்கடி திசை திருப்ப வேண்டும். மூலை முடுக்குகளும் கற்பாறைகளும் அதிகம். பாறையில் மோதினால் படகு உடைந்து சுக்குநூறாகிவிடும். இனி பொழுது விடிந்துதான் படகு செலுத்த முடியும் என்றான். சேனாதிபதி முதலியவர்களும் களைப்படைந்து போயிருந்தார்கள். ஆகையால் கரையில் இறங்கி தோப்பு ஒன்றில் படுத்தார்கள். வந்தியத்தேவனுக்கு இது ஒன்றும் பிடிக்கவில்லை. அவன் ஆழ்வார்க்கடியானோடு சண்டை பிடித்தான். எல்லாம் முன்னாலே வந்த வினை என்றான். என்னால் என்ன இப்போது வந்ததே என்று ஆழ்வார்க்கடியான் கேட்டான். நீ ஒன்றையும் மனம் விட்டுச் சொல்வதில்லை. கடம்பூரிலிருந்து நானும் பார்த்து கொண்டுதான் வருகிறேன். கொஞ்சம் சொல்வது போல் சொல்கிறாய், பாதி செய்தியை ரகசியமாய் வைத்துக் கொள்ளுகிறாய். இளவரசர் யானை மேல் ஏறியதன் நோக்கம் உனக்கு தெரிந்திருக்கிறதே. அதை என்னிடம் முன்னமே சொல்லியிருந்தால் நானும் அந்த யானையின் மேல் ஏறியிருப்பேன் அல்லவா? இவ்வளவு கஷ்டப்பட்டு தேடி பிடித்த இளவரசரை இப்போது கை நழுவ விட்டு விட்டோமே. படையாறைக்கு போய் இளைய பிராட்டியிடம் என்ன சொல்வது என்றான் வந்தியத்தேவன். ஓலையை கொடுத்ததும் உன் கடமை தீர்ந்து விட்டது, இன்னும் என்ன என்றான் ஆழ்வார்க்கடியான். அதுதான் இல்லை. இளவரசரை இளைய பிராட்டியிடம் கொண்டு போய் சேர்த்த பிறகுதான் என்னுடைய கடமை தீர்ந்ததாகும். நீயே அதற்கு குறுக்கே நிற்பாய் போலிருக்கிறதே. இல்லையப்பா, இல்லவே இல்லை. நான் குறுக்கே நிற்கவில்லை. நாளைக்கே நான் சேனாதிபதியிடம் விடை பெற்றுக் கொண்டு என் வழியே போகிறேன். உன் காரியம் முடிந்து விட்டது, இளவரசரை பிடித்து கொடுத்தாகிவிட்டது என்று போக பார்க்கிறாயாக்கும். உன் பேரில் எனக்கு எப்போதுமே கொஞ்சம் சந்தேகம் இருந்தது. இப்போது அது உறுதியாகிறது. இவ்விதம் அவர்கள் சிறிது நேரம் சண்டை பிடித்துக் கொண்டிருந்த பிறகு தூங்கிப் போனார்கள். இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். எவ்வளவு திறமை இருந்தாலும்
ஏமாற்றம் வந்துட்டா பெரும்பாலோர் நிதானம் இழந்து விடுறத பார்க்கலாம். கொடும்பாளூர் பெரிய வேளார் பூதி விக்ரமகேசரி வயது முதிர்ந்த அனுபவசாலி. பல போர்க்களங்கள்ல தீரச் செயல் புரிஞ்சவர். அவருடைய குடும்ப பெண் தம்பியின் மகள் வானதிய அருள்மொழிவர்மருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து இலங்கை அரசராக முடிசூட்டிடணும் என்கிற ஆசையில புத்த குருமார்களை கொண்டு இலங்கை கிரீடத்தை அழிக்க ஏவினார். அந்த முயற்சி பலிக்கல்ல. தன்னை சிறப்பிடித்துக்கிட்டு வரும்படியான கட்டளையுடன் சக்கரவர்த்தி அனுப்பியிருக்கிற வீரர்களின் இருக்குமிடம் போய் தம்மை ஒப்பு கொடுக்க புறப்பட்டார் இளவரசர். அவரை தடுக்க முடியல. அந்த பிரயாணத்தை தாமதப்படுத்தி ஏதாவது பலன் கிடைக்குமான்னு பார்த்தார் பெரிய வேளார். அதை புரிஞ்சுக்கிட்ட பொன்னியின் செல்வர் யானை பாகனாகி பிரயாணத்தை துரிதப்படுத்துறார். அந்த ஓடக்கார பெண்ணும் யானையை விட்டு இறங்கல. இது போதாதுன்னு யானைக்கு மதம் பிடிச்சு சேனாதிபதிய கதி கலங்க அடிச்சிடுது. ஒரு வழியா யானை இரவுத்துறைக்கு வந்து சேர்ந்ததும் வந்தியத்தேவனின் அவசர குடுக்கைத்தனத்தால பிரயாணம் தடைப்பட்டுடுது. பைத்தியமே பிடிச்ச மாதிரி கத்துறார் பெரிய வேளார். யாராவது உருப்படியான யோசனை சொல்லுங்கன்னு கேட்டப்புறம் உண்மையில யானைக்கு மதம் பிடிக்கலங்கிற விஷயத்த ரொம்ப அமைதியா வெளியிடுறான் ஆழ்வார்க்கடியான். தான் நிதானம் இழந்துட்டோம்னு காட்டிக்காம அவனை குற்றம் சாட்டுறார் பெரியவர். சேனாதிபதி, இந்த பிரயாணம் தொடங்கியதிலிருந்து நான் இளவரசரோட பேசவே இல்லை. பளிச்சுன்னு பதில். நல்லது. இந்த பகுதியில் வந்திருக்கிற கடற்கழிங்கிற தொடரை சற்று பார்ப்போம். டைடல் கிரீக்னு குறிப்பிடப்படுற ஒடுக்கமான நீர்ப்பகுதி கடல் நீர் நிலப்பரப்புல நுழைவதால ஏற்படுது. தொண்டைமானாறு இருக்கிற இடத்துல இந்த நெடுங்கதைக்கு 300 வருஷங்களுக்கு முன்னால ஒரு சிறிய ஓடை தான் இருந்தது. தன்னிடம் சரணடைஞ்ச இலங்கை இளவரசன் மானவர்மனுக்கு ராஜ்யத்தை மீட்டுத் தருவதற்காக பல்லவ பேரரசர் மாமல்லர் அனுப்பியிருந்த படை இந்த பகுதியில தான் வந்து இறங்கிச்சான். இந்த ஓடையை வெட்டி ஆழமாகவும் பெரிதாகவும் ஆக்கி கப்பல்கள் வந்து நிற்கிற தொண்டைமான் ஆறாக உருவாக்கினது அந்த சமயத்திலே தான். இந்த செய்தியை ஆசிரியர் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தது நினைவிருக்கும். சரி, தொலைவில் போய்கிட்டு இருக்கிற அந்த கப்பல்ல வந்தியத்தேவன் ஏன் ஏறினா? எந்த நிலையிலேயும் பதற்றமடையாத பொன்னியின் செல்வர் ஆழ்வார்க்கடியான கேட்கிறார் கவலையோட. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.